அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனம் இயங்காம இருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை வந்து அதிவேகமா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அந்த மனம் அது அடங்கும். அப்படி மந்திரம் என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு பிடிச்ச எந்த இல்லை எந்த மந்திரமாக சொல்லுங்க. இல்லை மந்திரம் என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க. உயிரும் மெய்யும் சேர்ந்த அது எப்படி உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து மந்திரம்னு எப்படி வரும் சொல்லுங்க. மாக்கு வழி சொல்லுங்க. சும்மா இந்த மாதிரி கதையெல்லாம் தெரியாது பேசக்கூடாது. மந்திரம்னா மனம் வந்து எந்திரமயமாக தொடர்ச்சி ஆகி போச்சுன்னு அர்த்தம். அதான் மந்திரம். மனம் வந்து எந்திரமயமாய் தொடர்ச்சியாக சொல்லிக்கினே இருக்குது. அதுக்கு பேர் மந்திரம். அதை தொடர்ச்சியாக சொல்லும் போது அடுத்தது மாதிரி ஞாபகம் இல்லை அதுக்கு. ஆனால் எவ்வளோ நேரம் சொல்லுவேன்? அவ்வளோதான் முடியும். கந்தசஷ்டியில் பாலன் தேவராயன் என்றவர் சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 36 குளிச்சுட்டு 36 தடவை சொல்லிட்டான்னு. 15 நிமிஷம் ஒரு ட்ரிப்பு சொல்கிறதுக்கு 36 15 எவ்வளோ ஆச்சு? 4.5 மணி நேரம் ஆகும். 4.5 மணி நேரம் ஆனின்னா சூத்தில் ஒரு ரத்தமாக ஊற்ற சூடேறி போய் சொல்ல முடியுமா அவனால்? சும்மா இதெல்லாம் வாயில் பேசுகிற விஷயம் இல்லை சாமி, ரொம்ப கடினம். அதனால் தொடர்ச்சியெல்லாம் உன்னால் சொல்ல முடியாது. நீ சொல்லான்னு இப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா பொண்டாட்டி வந்தால் ஆள் வந்துக்கிறார் வா வெளியே என்னவாங்க. சாத்தியம் இல்லாத விஷயம். வாயில் பேசுறது வேறு, நடைமுறையில் நடந்துக்கிறது வேறு. இங்கே நான் சொல்கிறது நடைமுறையில் நடக்கிறத சொல்கிறேன், உங்கள் கற்பனைக்கே சொல்லலை நான். அதனால் கற்பனையெல்லாம் பண்ணாதீங்க. தொடர்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது. ஐயர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மந்திரம் சொல்கிறாரு. பொச்சுக்குன்னு செத்து போகிறாரு ஹார்ட் அட்டாக் வந்து. ஏன் செத்து பண்ணார்? அவர் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். நீ என்னால் கொஞ்ச நேரம் சொல்ல போகிற, அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சொன்னார் இல்லையா? அது எல்லா மதத்தினருக்கும் சொல்கிறேன். இந்து மதத்தில் இல்லை, எல்லா மதத்தினரும் அந்த கதி தான். அதனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் எப்போ நீ வாய் திறந்து மந்திரம் சொல்கிறியோ உன்னுடைய ஆவி வெளியே போய்கினே தான் இருக்கும். எப்போ உன்னுடைய ஆவி உள்ளே நிற்குதோ அப்போ தான் மனமழியும் ஞானம் பெருகும். ஆவி வெளியே போகிற வரைக்கும் 4 பேருக்கு தெரியறதுக்கு ஒன்றா உதவுமே தவிர உனக்கு உதவாது அது. அமைதி எங்கன்னு சொல்கிறியா சொல்லியான்னு யாருக்கு தெரியும்? சொல்லு. அதனால் இந்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க. ஐயாவுக்கு ஆத்மா வணக்கம். ஆத்மா எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். எனக்கு என்னென்னா அன்றைக்கி ஐயா கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறோம் போகிறேங்க. குரு பூர்ணிமா. ஐயா கிட்டக்க வந்து குறிப்பாக ஜென்ஸுங்க கிட்டக்க வந்து வணங்குங்க. தொலைவில் இருந்தால் ஐயாவுக்கு குனிஞ்சு அந்த மூலாதாரம் அவர் தொடும்போது அவருக்கு பேக்கில், ஏன்னா நம்ம ஐயா சொல்லியிருக்காரு பெயின் பின்னாடி. ஐயா ரொம்ப கஷ்டங்கள்லாம் வெளியே சொல்லலை நிறையா ஐயா சீடர்களுக்காக. அவரோட ஃபீல்டு வேறு. அவர் இன்னும் கூட இருந்திருக்கலாம் 90 96 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம். 76 வயசு ஒரு வயசு இல்லை. சாதாரண பாமர மக்களே 90 வயசு வரைக்கும் இருக்காங்க. நம்ம ஐயா ஃபீல்டு வேறு. பருவத்தில் குழந்தையில் பசி சாப்பாடு விளையாட்டு இதெல்லாம் பல விஷயத்தில் ஏமாந்தே கஷ்டப்பட்டுருக்காரு. அப்புறம் பர்சனலாக வந்த வாழ்க்கையிலையும் அப்புறம் நம்ம சீடர்களுக்காக நிறைய விஷயங்களை தாங்கியிருக்காரு. நோயை தாங்கியிருக்காரு. பல விஷயங்களை ஐயா வந்து சுமந்து பிடிச்சிருக்காரு. அதனால் ஓகே அவரோட நிலை வந்து அவர் இந்த மாதிரி உட்காந்தாரு நம்மளோட கூட தான் இருக்கார். இருந்தாலும் ஐயா திருமேனியில் இருந்து தான் அவர் நமக்குள்ள செய்திகளை வெளிப்படுத்தணும், நம்ம கேட்குற கேள்விக்கு பதிலை கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்காரு, கொடுப்பாரு, கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், நடக்கணும். ஐயாவை பத்திரமா பார்த்துக்குவோம் நம்ம எல்லாரும், எல்லா ஆத்மாக்களுக்கும் பொதுவாகவே. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா. அது ஒன்று. கொஞ்சம் அந்த கவனமாக அந்த வணங்கும் போது அப்படி கொஞ்சம் கிட்ட வந்து வணங்குங்க. அடுத்தது ஐயா, இது நீர் பூத்த நெருப்பு எப்படி ஆன்மீகத்தில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீர் பூத்த நெருப்பு நீர் பூத்த நெருப்பாகவே இருந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது 2 கேள்வி. சீடனும் சிஷியனும் ஒன்று தானா? ஒன்று தான். ஓகே. வேறு வேறெல்லாம் கிடையாது. வார்த்தைக்கு நம்ம மாற்றி மாற்றி பேசிக்கலாம். சரிங்க ஐயா. சரிங்களா? எந்த தவறும் இல்லை. ரெண்டும் ஒரே பொருள் தான். சரி. நீர் பூத்த நெருப்பு அப்படின்னா உலக வாழ்க்கையில் இது ஒரு பொருளை கொடுக்கும். சரி. இப்போ மனசுக்குள்ள ஒரு வஞ்சத்தை வச்சுன்னுக்கிறான். ஆனால் வஞ்சத்தை வச்சுன்னுக்கிறேன்னு யாரை பாதிக்கப்பட போதோ அவங்களுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன்.
இப்போ இவரை வந்து நான் வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் நேராக பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ம். நாளுக்காக காத்துன்னு இருக்கிறேன். அப்போ நான் எதை வச்சுன்னுக்கிறேன்? ம். நாளுக்காக காத்துன்னு வஞ்சத்தை உள்ளே வச்சுன்னுக்கிறேன். ஆனால் அது தெரியல. தெரிஞ்சிருந்தா அவர் உஷாராயிடுவார்ல. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் அதை சொல்லத்துக்கூடிய காரணம் என்னன்னா, மனுஷன் வஞ்சத்தை உள்ளே வச்சுக்கின்னு மறைச்சி வச்சுன்னு இருக்கிறான்ப்பா. மனம்ன்றதை வச்சுக்கின்னு மனசை நெருப்பாக வச்சுக்கின்னு வேற வெள்ளத்தோலை போட்டுன்னு மாறிக்கிறான். தோலை வச்சு மூடிட்டான். அவன் நேரம் பார்த்து உன்னை கழுத்த இருக்க தயாராக இருப்பான். மக்கள்கிட்ட உஷாராக நடந்துக்குங்க. இதை உணர்த்ததுக்காக என்ன சொன்னால், நீர் பூத்த நெருப்பு போல் உள்ள பகையை வச்சுக்கின்னு காத்துன்னு இருப்பான். ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாட்டுக்காரன் நேரம் பார்த்து காத்துன்னு இருப்பான். அந்த ஊரில் எப்போல்லாம் சண்டை வருதோ, அந்த ஊர் எப்போல்லாம் நிம்மதி இல்லாமல் உணவு பஞ்சமோ வேறு ஏதாவது கலகமோ பிரச்சனைகள் பெருசாகும் போது தான் இவன் சண்டைக்கு தயாராவான். அப்போது இது ஏதோ திடீர்னு நடந்த விஷயம் இல்லை. அவன் அந்த நாளுக்காக நீர் பூத்தா நெருப்பு மாதிரி அவன் காத்துன்னு இருக்கிறான். இப்படி மனுஷனும் காத்துன்னு இருப்பான் சாமி. உலகத்தில் வாழறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலே பலன்னு இருக்குதுன்னு தொட்டுவிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக அது சுடும். உலக வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளே நிறைய அனுபவிச்சிருக்கோம். நீர் பூத்த நமக்காக தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. நீர் பூத்த நெருப்பாத்த உறவாடக்கூடிய மக்கள் உலகத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க. சிலருக்கு பட்டாதான் புத்தி வரும், சிலருக்கு தெளிஞ்சே வந்துடுவாங்க. எல்லாருக்கும் அந்த பக்குவம் இல்லை. சரிங்களா? அவங்க பிராப்தத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் அது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக நரகத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. இன்னும் ஒரு கேள்வி ஐயா. அப்பா சாபம் வந்து அம்மா சாபம், அப்பா சாபம், குரு சாபம், இது 3 தான் வந்து ஆமாம் பழிக்கும்னு சொன்னார் ஐயா, சொல்லியிருக்காங்க. இதில் அப்பா அம்மா இருக்கட்டும், குருவோட சாபம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அம்மாவும் அப்பாவுக்கும் குரு துரோகம் இருக்குது. குரு துரோகம், அதன் மூலமாக வர குரு சாபம் அவரோட மன வலிக்கு அதை தான். அந்த சாபத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பிரம்மாண்டத்தை கொடுக்குறாங்க? அதை வாங்கவே கூடாது. ஏன் சொல்கிறாங்கன்னா, மற்ற எல்லாருக்கும் ஏதோ ஒரு உறவுது, அங்கேருந்து உதிச்சோம். ஆமாம். அதனால் அது பெருசாக நம்மளை பாதிக்காது. ஏதோ ஒரு வேகத்தில் ஏதோ ஒரு வேதனையில் வார்த்தையை விட்டுடலாம். ஒரு புள்ள தப்பு பண்ணுறான், சொல்லி அப்பா அம்மா பார்க்குறாங்க, இது கேட்கவே இல்லை, திருந்தவே இல்லை. ஆனால் என்ன பண்ண, அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, வார்த்தையை சாபமாக விடுறாங்க. அதெல்லாம் பெருசாக பாதிக்காது. ஏன்னா இது வேறு அது வேறு இல்லை. தன்னை பார்த்து தான் சாபம் விட்டால் தானே பழிச்சிடுமா? பழிக்காது. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள உறவு இருக்குது. உறவே இல்லை யாருக்கும், குருவுக்கும் சீடனுக்கும் எந்த உறவும் இல்லை. நம்மெல்லாம் யார் பெற்ற புள்ளையோ, அவர் யார் பெற்ற புள்ளையோ, நமக்காக அவர் பாடுபட வேண்டிய வேலையே கிடையாது. ஞானம்ன்றது 60 வருஷமாக அவர் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து, அதெல்லாம் நமக்கு கொடுக்கணும்னு அவருக்கு வேலையே கிடையாது, அவசியமும் கிடையாது. அப்போ அவர் வாரிசு என்கிட்டே மொத்தமாக கொடுத்துட்டேன், எப்பா இந்தா என் சொத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நாளிலேருந்து நீ எனக்கு அப்புறம் பார்த்துக்கன்னு அவர் போய் சமாதியில் உட்காந்துருக்கலாம்ல. ஏன் பண்ணலை? இல்லையே. இது யாரோடைய தனிப்பட்ட சொத்து இல்லை. எல்லா உயிரும் ஒன்று தான். புள்ளியோட உயிரும் ஒன்று தான். இந்த பூவுலகத்தில் இருக்கிற எல்லார் உயிரும் ஒன்று தான். எல்லாருக்கும் இந்த தேடல் தான் முக்கியமான தேடல். அதை தெரியாமல் பல பேர் இருக்கிறாங்க, தெரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சு சில பேருக்கு பாடத்தை கொடுக்கும்போது தான் தெரியாத பல பேர் அங்கே வந்து சேருவாங்க. இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த மண்டபத்தில். சீடர்கள் முதலாக வந்தாங்க, பக்தர்கள் யாரும் வரல. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க, சீடர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு பக்தர்களும் இந்த மண்டபத்தில் ரொம்ப இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஐயாவுடைய அந்த ஞானம். அப்போ இவ்வளோ சுயநலம் இல்லாமல் தான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் ஒருத்தர் தன்னலம் இல்லாமல் நான் வந்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நாளைக்கு காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களான்னு தெரியலனா கூட என்னை நம்பி வந்துட்டியப்பா அப்படின்னு அந்த கருணை கொஞ்சம் கூட மாறாமல் கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி கொடுத்தவங்களுக்கு நாம் தவறு தண்டனைகள் செஞ்சால் அது இறைவனாலையும் அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணவே முடியாது. அகலிகைக்கு கூட அவங்க வீட்டுக்காரர் கல்லா போகணும் கொடுத்துட்டாரு. கல்லா போகணும்னு சாபம் விட்டுட்டா கூட அதில் ஒரு சூட்சமான விஷயத்தையும் கொடுத்துட்டாரு. இந்த கல்லுலேருந்து நான் எப்போ வருவேன், நான் தெரியாமல் தானே தப்பு செஞ்சேன், எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையா அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாரு, ராமன் வருவான், அவனுடைய பாதம் எப்போ உன் மேலே படுதோ அன்னைக்கு நீ கல்லாக இருந்த நீ அகலிகையாக மாதிரி விமோச்சனம் வந்துடும். யாருக்கு?
கணவன்கிட்ட தப்பு செஞ்சால் கூட மனைவிக்கு எங்கேயோ ஒரு பிராய்ச்சித்தம் உண்டு. குருக்கிட்ட தப்பு செஞ்சுட்டு எவனுக்காவது பிராய்ச்சித்தம் இருக்குதுன்னு இது வரைக்கும் எந்த இதிகாசம் இருக்குதா பார்த்தீங்களா? இல்லையே. அப்போது இது யாராலையும் தீர்க்க முடியாத பெரும் பாவம். இது திரும்பி மனுஷ பிறவிலே நம்மளை வரவிடாத பண்ண அளவுக்கு பெரும் சாபத்தை இது உண்டு பண்ணும். அப்போ இந்த பாவத்தை மட்டும் நாம் யாரும் பண்ணவே கூடாது. நாம் உண்மையாக இருந்தால் குரு தெய்வமாக வந்து காட்சி கொடுப்பார். நான் பொய்யா வந்தால் அவர் சிலை தான் அங்கே இருக்குமே தவிர அங்கே அவர் இருக்கவே மாட்டார். சரிங்களா? நல்லது. இதுதான் ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. ஆத்மா வணக்கம். ஆத்மா.